Good evening students. Properties of inverse function பார்க்க போகிறோம். அதில் வந்து 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருந்துட்டுனா sin inverse of sin theta is equal to theta, theta belongs to closed up minus pi by 2 plus pi by 2. இதே மாதிரி sin, cos, secant, cosine எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ் மேனசரி நோட்டில் கட்டாயம் எழுதி ரீகால் பண்ணி பார்த்துக்கணும். நான் அதை பேஸ் பண்ணி சம் பண்ணுறப்பறேன். அதனுடைய ப்ரூஃப் தேவையில் ஒன்லி ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்ட போதும். அதை பேஸ் பண்ணி சம் பண்ணுறப்பறேன். ஸோ சம் நம்பர் 4.16 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் pi by 2 less than or equal to sin inverse x plus 2 cos inverse x less than or equal to 3 pi by 2 அப்படின்னு இருக்காங்க. என்ன செய்ய போகிறேன்டா, இந்த sin inverse x plus 2 cos inverse x தனி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த 2 cos inverse x எப்படி பிரிக்கிறேன், cos inverse x plus cos inverse போடுறேன். அது பாருங்கள், sin inverse x plus cos inverse x plus cos inverse x. அது வந்து இந்த sin inverse plus cos inverse இருக்குல்ல, இங்கே இருக்குது sin inverse plus cos, இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது pi by 2 இருக்குது. அதனால் அதை pi by 2 போட்டேன், ப்ளஸ் ஒரு cos inverse அப்படி இருக்குது. ஓகேவா? இதனுடைய ஆன்சர் sin inverse x plus 2 cos inverse equal to pi by 2 plus cos inverse இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும் we know that எப்படி இருக்குன்னா, இந்த cos எங்கே இருக்கணும் அப்படின்னா closed of 0 to pi இருக்கும். sin தான் closed of 0 to pi by 2 to minus pi by 2 plus pi by 2 இருக்கும். ஓகேவா? closed of sin of cos பொறுத்தளவுக்கு 0 to pi, அதனால் போட்டிருக்கு பாருங்கள், we know that 0 less than equal to cos inverse x less than or equal to pi விட்டுருக்கேன். தஸ் என்ன செய்ய அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த வீரோதத்தில் வந்து எல்லா டைம்லையுமே pi by 2 ஆட் பண்ணுறேன். அதை ப்ரூவ் பண்ண முடியும். pi by 2 ஆட் பண்ணுறேன். இப்போ pi by 2 plus 0 less than or equal to cos inverse x plus pi by 2 less than or equal to pi plus pi by 2 போட்டுட்டேன். அடுத்து 0 pi by 2 plus 0 pi by 2 தான், less than or equal to cos inverse of நிறைஞ்சு pi by 2 இருக்குது, less than or equal to அது சிம்பிளை பண்ணால் 3 pi by 2 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 plus 1 3 pi by 2 ஆயிரும். அடுத்து pi by 2 less than or equal to இது என்ன செய்கிறேன், இந்த cos inverse x plus pi by 2 இருக்குல்ல, அது இந்த ஆன்சர் அப்படி எழுதலாம். அது என்னோட ஆன்சர் இது sin inverse x plus 2 cos inverse x equal to less than 3 pi by 2. இது எடுத்துட்டு என்ன போடலாம், எடுத்துட்டு நம்ம கொஸ்டின் எழுதலாம். less than or equal to 3 pi by 2. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து எக்ஸாம்பிள் 4.17 சிம்பிளிஃபை. ஃபஸ்ட் கொஸ்டின் cos inverse of cos of 13 pi by 3 இருக்கேன். அதே மாதிரி இதில் மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், cos inverse of cos of 13 pi by 3ன்றாங்க. இந்த 13 pi by 3 எங்கே இல்லைன்னா 0 to pi இல்லை, cos inverse எங்கே இருக்கணும், 0 to pi இருக்கணும். இது சிம்பிளை பண்ணால் கூட போயிருது. அதனால் எப்படி சிம்பிளை பண்ண போகிறது பற்றி பாருங்கள், 13 pi by 3 not belongs to 0 to pi. இது ரைட், இந்த 13 pi by 3 எப்படி போட்டுனா 4 pi plus pi by 3 போடுறேன். எப்படி போடுறேன், 4 pi plus pi by 3 பிரிக்கலாம். உடனே கொஸ்டின் வர்றேன், cos 13 pi by 3 is equal to cos of 4 pi plus pi by 3ன்றேன். இந்த 4 pi pi by 3ன்றது என்ன செய்யலாம், 2 pi ஒரு சர்க்கிள் முடிஞ்சிடும். அப்போ ரிமைன் 2 pi எடுத்துக்கலாம். 2 pi plus pi by 3, 2 pi 360. ஓகேவா? பைன்றது 180, 2 pi 360 plus தீட்டா. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாம் பாசிட்டிவ், காசுனா காசு மாறாது, காசு தான், cos pi by 3. ஓகேவா? இப்போ cos inverse of cos of pi by 3 that is equal to pi by 3 belongs to 0 to pi. இங்கே யூஸ் பண்ணிட்டு கொண்டு போய் சம்மில் அப்ளை பண்ணிட்டோம்னா எடுத்துகிட்டு ஓட்டலாம். எடுத்துகிட்டு cos pi by 3 போட்டேன். அப்போ cos inverse of cos pi by 3 that is equal to pi by 3 இங்கே இருக்குது, belongs to 0 to pi இருக்கும். ஸோ செகண்ட் சம் முடிஞ்சு, 4.17 முடிஞ்சு. இப்போ 4.17 செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கடா, tan inverse of tan of 3 pi by 4 இருக்கேன். tan inverse of x is இங்கே இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் minus pi by 2 plus pi by 2. ஆனால் இங்கே 3 pi by 4 நாட் பிலாங்ஸ் டு ஆயிரும். அப்போ we know that என்ன செய்யறோம், 3 pi by 4 பிரிக்கிறேன், pi minus pi by 4 எல்சிஎம் போட்ட கிடைக்கும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்றிட்டேன், pi minus pi by 4 போட்டேன். அப்போ இது இந்த செகண்ட் குவாட்ரண்ட் 180 minus 3ன்றது செகண்ட் குவாட்ரண்ட். அங்கே என்ன tan வந்து அப்படியே டேனத்து இருக்கும். ஓகேவா? அது மைனஸ் ஆகி ஏன் செகண்ட் மைனஸாக இருக்கும். இப்போ tan inverse of pi minus pi by 4ண்டா மைனஸ் 10 pi by 4 ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் கொண்டு போயிட்டோம்னா tan of minus pi by 4. ஓகேவா? minus pi by 4 கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன பாருங்கள்,
இது தீட்டான்றது. அப்போ tan inverse of tan minus pi by 4 ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு minus pi by பிலாங்ஸ் எங்கே இருக்கும், ஓப்பன் லாப் minus pi by 2க்கும் ப்ளஸ் pi by 2 இடையில் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் ஆஃப் pi by 3ன்றாங்க. ஸோ இது இந்த pi by 3 நாட் பிலாங்ஸ் எங்கே இருக்குன்னா 0 to pi மைனஸ், அதாவது நான் என்னது pi by 2. இது இன்றது ஃபஸ்ட் பிரின்சிபல் வேல்யூ. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் ஆஃப் pi by 3 என்ன செஞ்சிருக்கு, இது நாட் பிலாங்ஸ் இருக்கிறதுனால ஸோ pi by எப்படி பிரிக்க இப்போ மறைச்சிட்டு பாருங்கள். we write 5 pi by 3 that is equal to 2 pi minus pi by 3 போட்டேன். ஓகேவா, சம்லஸ் அப்ளை பண்ணால் சீக்கன் ஆஃப் 2 pi minus pi by 3. 2 pi இங்கே ஃபஸ்ட்டு குவாரண்ட், செகண்ட் ஆஃப் ஃபோர்த்து குவாரண்ட். ஆல் சில்வர் டீ கப்ஸ், இது மட்டும் பாசிட்டிவ், காஸ் மட்டும் பாசிட்டிவ், நெகட்டிவ், நம்ம நெகட்டிவ் போட்டுலாம். இது காசு தானே, சீக்கனுடைய ரெசிப்ரோக்கலானே, அதனால் பாசிட்டிவ். சீக்கன் ஆஃப் 2 pi minus pi by 3 ஆயிரும், சீக்கன் pi by 3 ஆயிரும். இந்த குவாரண்ட்டு ஃபோர்த்து குவாரண்ட்டில் காஸ் பாசிட்டிவ், அப்போ சீக்கன் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ சீக்கன் pi by 3. ஓகேவா, இப்போ கொஸ்டின் அப்ளை பண்ணால் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் pi by 3 ஈக்குவல் டு pi by 3 பிலாங்ஸ் இருக்கும் 0 to pi நான் pi by 2. ஓகேவா, அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 10. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா தீட்டா தெரியும், பிலாங்ஸ் இருக்கணும் மைனஸ் pi ப்ளஸ் pi இருக்கணும். நான் 10 என்ன இருக்கும், நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் pi ப்ளஸ் pi 2. எப்படின்னா இந்த போட்டிருக்கு பாருங்கள், pi by 2ன்றது தட் இஸ் ஈக்குவல் டு 7 by 11 சிம்பிளை பண்ணால் கிடைக்கும். ஸோ அப்போ இது நாட் பாசிபிள் ஆயிரும். அதனால் நான் இப்போ இந்த 10 பிரிக்க பாருங்கள், லேட் பிரிக்கிறேன். சைன் ஆஃப் 3 pi ப்ளஸ் 10 pi மைனஸ் 3 pi போடுறேன். 3 pi ப்ளஸ் 10 மைனஸ் 3 pi, ஏன்னா 3 pi கேன்சல் 3 10 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் 3 pi ஆஃப் சைன் ஆஃப் 3 pi ப்ளஸ் தீட்டாண்டா இது 3 pi எப்படி பிரிக்கலாம், 2 pi ப்ளஸ் 5 2 pi சர்க்கிள் முடிஞ்சிடும். அப்போ ரிமைனிங் பார்க்கணும், ரிமைனிங் இருக்குது pi மட்டும் இருக்கும். சைன் ஆஃப் pi ப்ளஸ் 10 மைனஸ் 3 pi. ஸோ சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா, இந்த மைனஸ் இப்படி கொண்டு போயிடலாம், மைனஸ் போட்டு கொண்டு போனோம்னா சைன் ஆஃப் 3 pi முன்னாடி மைனஸ் முன்னாடி போயிடும், அதனால் 3 pi மைனஸ் 10 ஆயிரும். சமூகம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 3 pi மைனஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு 3 pi மைனஸ் 10 பிலாங்ஸ் இருக்குது மைனஸ் pi ப்ளஸ் pi 2. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4.18, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் கொஸ்டின் சைன் ஆஃப் pi by 3 மைனஸ் சைன் ஆஃப் 1 by 2ன்றாங்க. அதே மாதிரி 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வரேன், சைன் ஆஃப் pi by 3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 போட்டலாம். எப்படி போடலாம், அதாவது அதை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல, சைன் ஆஃப் pi by 3 மைனஸ் சைன் ஆஃப் 1 by 2 எடுத்துருக்கோம். அதோட சிம்பிள் பண்ணி பாருங்கள், சைன் ஆஃப் pi by 3 அப்படி இருக்கும் மைனஸ் இந்த 1 by 2 எங்கே வரும், 60ல் வரும், 30ல் வரும் 1 by 2. அப்போ சைன் ஆஃப் சைன் 30னா நேரம் 30 pi by 6 வரும். ஓகேவா, சைன் ஆஃப் 1 by 2 இருக்கு, 1 by 2 இங்கே வந்திருக்கும், இந்த சைன் 1 by 2 இங்கே சைன் 30ல் வரும், சைன் 30. ஓகேவா, சைன் 30 போட்டோம், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, எப்படி போட்டிருக்கீங்க pi மைனஸ் pi by 3. அடுத்து சிம்பிளை பண்ண தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் இதை சிம்பிளை பண்ண ஆன்சர் கிடைக்கும் pi by 2 ஈக்குவல் டு 1 கிடைக்கும், pi by 2 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஃபோர்த், நெக்ஸ்ட் அதே தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், காஸ் ஆஃப் 1 by 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 8ன்றாங்க. நான் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 8 தீட்டா எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, தீட்டா எடுத்துகிட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 by 8 அண்ட் தீட்டா பிலாங்ஸ் இங்கே 0 to 5 இருக்கணும். இந்த ஒரு ஃபார்ம் படிச்சிருப்போம், காஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 படிச்சிருப்போம். அப்போ இங்கே காசு இருக்குனால பை 2 அடியோடு கொண்டு போயிடலாம். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 1, தீட்டாக்கு மட்டும் பை 2 போடணும் மைனஸ் 1. இது காஸ் தீட்டா. நம்மளால் இருக்க காஸ் தீட்டாக்கு 1 by 8, அப்போ 1 by 8 இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இந்த 1 கிட்ட ப்ளஸ் ஆயிரும். அப்போ சிம்பிளை பண்ணோம்னா ஆயிரும் 9 by 8 வரும், தட் இஸ் ஈக்குவல் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 டிவைட் கொண்டு வரலாம். அப்போ 9 by 16 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. ஸோ காசு என்ன ஆயிரும், 3 by 4 ஆயிரும், 3 by 4 காஸ் தீட்டா பை 2 என்ன கிடைக்கும், 3 by 4 காஸ் தீட்டா பை 2. ஓகேவா, சிம்பிளை பண்ணிவிட்டு கொண்டு நம்ம என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், 9 by 16 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 காஸ். ஓகேவா, அப்போ என்ன செய்யலாம், காஸ் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு 3 by 4 போட்டேன். சம்மில் அப்ளை பண்ணால் காஸ் ஆஃப் 1 by 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 8 இஸ் ஈக்குவல் டு காஸ் அப்படி இருக்கும். இதுக்கு என்ன பார்த்துருக்கோம், இதனோட வேல்யூ வந்து தீட்டா. அப்போ காஸ் ஆஃப் 1 by 2 தீட்டா காஸ் தீட்டா பை 2. ஸோ காஸ் தீட்டா பை 2 காஸ் தீட்டா ஆன்சர் பார்த்துருக்கோம் 3 by 4 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சம் முடிஞ்சு வச்சு அடுத்த சம் போயிடலாம்.
நான் பார்க்க போகிறது தேர்ட் சம். tan of 1/2 of sin inverse of 2a divided by 1 plus a squared plus 1/2 cos inverse of 1 minus a squared by 1 plus a squared இருக்காங்க. இது ஏதோ பார்லாம் மாதிரி இருக்குது. அதுக்காண்டி ac equal to tan theta எடுத்துருக்கேன். அப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா 2 tan theta by 1 plus tan squared theta 2 tan theta by 1 plus tan squared அது வந்து sin 2 theta ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே வந்தோம்னா 1 minus a squared 1 minus tan squared theta 1 plus tan squared அது நேரம் cos 2 theta ஃபார்முலா இருக்குது. அதுக்கு cos 2 theta. அப்போ சம்மில் அப்ளை பண்ணோம்னா tan of 1/2 sin inverse of sin 2 theta plus 1/2 cos inverse of cos 2 theta கிடைக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து tan of 1/2 இதுக்கு நான் வந்திருக்கோம் 2 theta பார்த்துருக்கோம் 2 theta இதுக்கு 2 theta 2 to கேன்சல் ஆயிரும். இங்கே theta plus theta 2 theta ஆயிரும். தீட்டான்றது என்ன பார்த்துருக்கோம் tan theta 2 theta is equal to நம்ம ஒரு போட்டுக்க பாருங்கள் theta is போட்டுருக்கோம் theta is equal to நான் போட்டிருக்கேன் theta is equal to tan theta by 1 minus tan squared theta பார்த்துருக்கோம். இந்த tan a அப்படின்றது a அப்போ 2a divided by 1 minus a squared. So hence proved. Next question 4.19 prove that tan of sin inverse x equal to x by root of கேட்டிருக்காங்க for all these terms. ஏன் இந்த இது ஸ்மாலஸ்ட் போட்டோம்னா பிக்கஸ்ட் போட்டால் நெகட்டிவ் கிடையாது. அதோட ஸ்மாலஸ்ட் போடணும். theta is equal to sin inverse of x theta எடுத்துக்கிறேன். theta is equal to sin inverse of x எடுத்துருக்கேன். is equal to sin inverse x ஆயிரும். ஐடென்டி படிச்சிருக்கோம்ல cos squared plus sin squared 1 படிச்சிருக்கேன். அதை வந்து மாற்றி வச்சுக்கிறேன். cos squared is equal to 1 minus x squared எடுத்துருக்கேன். இப்போ cos squared is equal to root of 1 minus x squared வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் அது பின்னாடி தேவைப்படுறதுனால இப்போ கொண்டு இருக்கோம். அப்போ tan theta is equal to sin theta by cos theta போட்டலாம். that is equal to sin of root of 1 minus sin squared that is equal to x by root of 1 minus x squared mod x less than 1. ஓகே சம் முடிஞ்சா. நெக்ஸ்ட் 4.20 evaluate sin inverse of 3/5 plus sin inverse of 5/4 5/4 கிடச்சிருக்கு. இதை theta is equal to sin inverse of 3/5 எடுத்திருக்கேன். சீக்கிரம் கூட போயிட்டேன். அப்போ சீக்கிரம் theta is equal to 5/4 கிடைக்கும். அப்போ உடனே காசு போட்டுவோம். ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு காசு போட்டலாம். ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் தீட்டா இருந்துச்சுன்னா சைன் என்ன பார்த்துருக்கோம் சைன் வந்து 5/4ன்றீங்க. சைன் தீட்டா ஆப்போசிட் பை சீக்கன் அப்படின்றது ஆப்போசிட் பை ஹைபோடன்ஸ் பை ஆப்போசிட் சைடா ஆப்போசிட் சீக்கன் வந்து ஹைபோடன்ஸ் பை அட்ஜசன்ஸ். அப்போ அட்ஜசன் எங்களுக்கு கிடைக்கும் 3 வந்துடுமா 4 வந்துடும். அப்போ இது வரைக்கும் 3 இருக்கும். 3:4 யூஸ் பண்ணிப்போம் ரைட்டா. ஸோ அந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் கொண்டு வந்துருக்கு 4/5 சீக்கன் 5/4 சம்மில் அப்ளை பண்ணுறேன். 1 minus cos theta 16/25 வந்துடும். சிம்ப்ளை பண்ண 9/4 கிடைக்கும். ரூட்டில் இருக்க வெளியே எடுத்தால் 3/5 கிடைக்கும். 3/5 theta is sin inverse of 3/5 இந்த ஆன்சர் அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் சீக்கன் ஆஃப் 5 எடுத்துக்கிறேன். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஏன்னா ரெண்டு ஈக்குவல் இருக்கும். 3/5 ஏ சேம் குவான்டிட்டி ஓகேவா. ஸோ அப்போ 5/4 இருக்குல்ல இது என்ன செய்யலாம் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 5/4 sin inverse of 5/4 plus secant 3/5 that is equal to this answer கிடைக்குதா. இப்போ கொஸ்டின் அப்ளை பண்ணுறேன். நமக்கு அடுத்து secant inverse of 5/4 that is equal to sin inverse of 3/5 ஈக்குவல்ட்டோம். இதை கொண்டு கொஸ்டின் அப்ளை பண்ணுறேன். கொஸ்டின் அப்ளை பண்ண பாருங்கள். சைன் ஆஃப் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து sin inverse of 3/5 plus secant inverse இருக்குல்ல அதை அப்ளை பண்ணாங்க பாருங்கள். அப்ளை பண்ணோம்னா that is equal to sin inverse of 3/5 அப்படி இருக்கட்டும். secant inverse of 5/4 என்ன போடலாம் அதை எடுத்துகிட்டு sin inverse of 3/5 போடலாம். அப்போ 1 times 2 times அப்போ 2 sin inverse of 3/5 போட்டலாம். அதுக்கடுத்து சேர்ப்போம். we know that sin inverse of ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பேன் ரூட் எக்ஸ் sin inverse of 2x into root of 1 minus x squared ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுற முடியும். ஸோ 2 sin inverse x எல்லாமே கொண்டா இது எல்லாமே sin inverse x எப்படி 2 கிடச்சிச்சு பாருங்கள். அது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த ரிசல்ட் வச்சுட்டு 2 sin inverse of x கிடைக்குது. ஏன்னா கொஸ்டின் அப்ளை பண்ணுறோம் ஓகேவா. அதே மாதிரி 2 secant inverse of 3/5 equal to இதே மாதிரி சிம்ப்ளை பண்ணி sin inverse of 24/25 கிடைக்கும். அப்போ sin inverse of 3/5 plus secant inverse 5/4 பார்த்தோம்னா sin inverse of 24 that is equal to 24 that is equal to 24.
அப்போ இந்த 24/20 எங்கே இருக்கும்? 24/20 பிலாங்ஸ் டு -1 +1 இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.21 என்ன கேட்டிருக்காங்கடா, ப்ரூவ் தட் ரெண்டு கொஸ்டின் இருக்குது. tan of 1/2 + tan of 1/3 = 5/4. நம்ம செகண்ட் சம் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து we know that tan of x + tan of y tan of x + y/1 - x ஃபார்முலாக்கில் அதை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா tan of 1/2 + 1/3 1 - 1/2 × 1/3 அதை சிம்ப்ளை பண்ணிட்டேன். tan of 1/2 + 1/3 1 - 1/6 போட்டிருக்கேன். அதே சிம்ப்ளை பண்ண tan of எல்சிஎம் போட்டு பாருங்கள். எல்சிஎம் போட்டு சிம்ப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1/6 வருமா? 1/6/1/6 கிடைக்கும். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் tan of 1 இங்கே வரும் 5/4 கிடைக்கும். ஸோ 5/6 வரும். லெட் tan of 3 இங்கே ஒரு 2 5/6 இங்கே எல்சிஎம் போட்டோம்னா 6 - 1 5/6 வேறு ஆன்சர் கிடைக்கும். 5/6 இந்த இடத்துல மிஸ்டேக்ஸு 5/6. ஸோ 5/6 ரெண்டு கேன்சல் ஆயிரும், 1 வந்துடும். ஓகேவா? 1 இங்கே வரும், tan 5/4 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 tan of x = tan of 2x/1 - x இருக்காங்க. இந்த tan இன்டர்வல் -1 <x +1 அதாவது க்ளோஸ்ட் ஆஃப்டர் ஓப்பன் ஆஃப் -1 to +1 இருக்கும். இப்போ tan of என்ன செய்யப்படுறேன், இந்த 2 × x இருக்குல்ல, எக்ஸ்க்கு இதை வெளியே போட முடியும் பாருங்கள். எக்ஸ்க்கு வேல்யூ எப்படி 1/2 போட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டினில் வந்து எக்ஸுக்கு வந்து 1/2 2 tan x கொடுத்ததுனால x = 1/2 1 - 1/4 ஆயிரும். இந்த 1/2 நம்மள அசைன் பண்ணிட்டு வச்சுக்கலாம் சார். இந்த எதுக்கு இருக்கணும்? -1க்கு +1 வெளியில் எடுத்துருக்கேன். செக் பண்ணோம்னா நான் 1/2 1 - 1/4 வந்துடுது. அந்த 2 கேன்சல் ஆயிரும். tan of 1/3/4 கிடைக்கும். இது ரிசிபிள் போட்டோம்னா tan of 4/3 1/3 கிடைக்கும். அப்போ சமலை யூஸ் பண்ணால் 2 tan of 1/2 + tan of 1/7 = tan of 4/3 + tan of 1/4. திருப்பி இதுக்கு பாரா யூஸ் பண்ணுறேன். இது பாரா யூஸ் பண்ண tan of 3/4 + 1/7 1 - 4/3 × 1/7. இது சிம்பிள் பண்ணுங்கள். லேட் என்ன சிம்பிள் பண்ணி 28 + 3 / 21 இங்கே சிம்பிள் பண்ணால் 17/21 21 அடிச்சிடலாம். அது ஆட்படைக்கு 31 வரும் /17 tan of 13/17. Next question, example 4.22 rebound question. If cos inverse x plus cos inverse y plus cos inverse z equal to pi, இது கொடுத்த கண்டிஷன் 0 less than x y z less than இதுக்குள்ள 0க்கு 1 கிடையாது ஆன்சர் வரணும். என்ன ஆன்சர்? x y z வரணும். இதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ தட் x² + y² + z² + 2xyz = 1 நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ஆல்பா எடுத்துட்டேன், காஸ் இன்வெர்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ என்ன ஆகும்? சம்மில் அப்ளை பண்ணால் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு பைன்னு கிடைக்குது. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இஜெட் கிடைக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர். அடுத்த செய்கிறேன், ஒரு ஃபார்முலா பண்ணி கொண்டு தேவைப்பட கொண்டுறேன். we know that cos of alpha plus beta and cos alpha cos beta minus sin alpha sin beta இது ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன்? இதில் சம்மில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணோம்னா காஸ் ஆல்பா அப்படின்றது காஸ் ஆல்பா அப்படின்றது காஸ் ஆல்பா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். எக்ஸ் வந்துடுமா? எக்ஸ் நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கிறேன். காஸ் ஆல்பா ஈக்குவல் டு எக்ஸ் கொடுக்க எழுதிக்கலாம். இதில் மற்றனாகும் காஸ் ஆல்பா ஈக்குவல் டு எக்ஸ் வந்துடும். அதே மாதிரி காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் வந்துடும். அப்போ காஸ் ஆல்பா காஸ் பீட்டாண்ட எக்ஸ் ஒய் மைனஸ் ரூட் ஆஃப் இது சைன் ஆல்பாண்டா அந்த சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ்க்கு 1 இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணோம்னா சைன் ஆல்பாண்ட் ஆயிரும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பாண்ட் வரும். எடுத்துகிட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன். அதே மாதிரி இங்கே ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் போட்டு இதுக்கு ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். இப்படி தானேனா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? காஸ் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்பா தட் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். இது எக்ஸ் இது எக்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸ்ன்றது
காஸ் ஆல்பா. அப்போ என்ன ஆயிரும், இது நம்மளுக்கு தேவைப்பட்டனால சைன் ஸ்கொயர்டு ஆல்பா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்பான்னு போட்டலாம். அது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டலாம். அப்போ காஸ் ஆல்பா என்ன கிடைக்கும், காஸ் ஆல்பா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன வரும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி காஸ் சைன் பீட்டா ஈக்குவல் டு சைன் பீட்டாவா, எஸ் சைன் பீட்டா ஈக்குவல் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய்ஸ்க்கு மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ என்ன பாருங்கள், இது வந்து காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பை இஜெட், காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் மைனஸ் இந்த ஆன்சர் வருது. ஓகேவா. அடுத்த ஸ்டெப் காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாண்டா இந்த குவாட்ரண்ட் 180 மைனஸ்ன்றது ஃபஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட் ஆல் சில்வர் இது மட்டும் பாயிண்ட் பாசிட்டிவ் சைன் பாசிட்டிவ் மிச்சம் நெகட்டிவ். அதனால் மைனஸ் காஸ் ஆஃப் என்ன விட்டலாம் பை மைனஸ் பை என்ன சொல்லலாம் காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டாவை மைனஸ் காஸ் தீட்டான்னு போட்டுடலாம். காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா மாதிரி இருக்குது. ஸோ தீட்டா போட்டாச்சு. அப்போ இந்த மைனஸ் என்ன சொன்னா அப்படியே இஜெட் கொண்டு வந்துடலாம். காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இஜெட்னு போட்டுடலாம். இங்கே எக்ஸ்ஒய்சி இந்த ஆன்சர் இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இஜெட்னா மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு திஸ் ஆன்சர். அடுத்து இந்த எக்ஸ்ஒய்கிட்ட பிளேஸ் மாற்றுறேன். அப்போ மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் கிடைக்கும். டோட்டலில் மைனஸ் க்ளோஸ் பண்ணோம்னா எக்ஸ்ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் ரூட் ஆஃப் இந்த ஆன்சர் வரும். நம்ம இதையும் சிம்ப்ளை பண்ணலாம். ரெண்டு கணக்கு ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணோம்னா ஆயிரும், இது ரூட் கேன்சல் ஆயிரும். எக்ஸ்ஒய் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் கிடைக்கும். இதே உள்ள மல்டிக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். சிம்ப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வருது, இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. இந்த போர்டில் போட்டு நோட்டில் போட்டுருக்குல்ல, அடுத்து கேன்சல் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.23 கொஞ்சம் லாங்காக இருக்கும். இஃப் A1 A2 A3 எக்ஸெட்ரா AN அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரேஷன் ஏபின்ட்டாங்க. இது காமன் டிஃப்ரெண்ட் டீன் இருக்காங்க. ப்ரூவ் தட் இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். tan of tan inverse of D divided by 1 plus A1 A2 எக்ஸெட்ரா tan inverse of D divided by 1 plus AN minus 1 that is equal to AN minus A1 by 1 plus A1 AN ப்ரூவ் பண்ண போகிறீங்க. என்ன சரி ஃபஸ்ட் இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறது tan inverse of D by 1 plus A1 A2 எடுத்துக்கிறேன். இந்த D எப்படி அர்த்தம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் A2 மைனஸ் A1 தான். D எடுத்து போட்டேன். அப்போ tan inverse of இது பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா tan inverse of எப்படி இருக்குது A மைனஸ் B டிவைட் பை 1 ப்ளஸ் AB மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாருங்கள் அது என்ன ஃபார்முலா அது tan inverse of A மைனஸ் tan inverse of B பாருங்க tan inverse of A மைனஸ் B பை இந்த ஆன்ஸ் போட்டிருப்போம். அதனால் பார்க்கப்பட்டிருக்கு tan inverse of A2 மைனஸ் tan inverse of A1 மாதிரி இருக்குது. ஓகேவா. அந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்து சொல்லி பாருங்க. tan inverse of A2 மைனஸ் A1 பை 1 ப்ளஸ் A1 8 மாதிரி இருக்குது. இதே ஃபார்முலா இருக்குன்னா tan inverse of என்ன இருக்குது A2 மைனஸ் tan inverse of A1 அவனுடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலா. ஓகேவா. அடுத்து அது மாதிரி சில எல்லாத்துக்குமே கொண்டு வர முடியும். tan inverse of D by 1 plus A2 A3 tan inverse of A3 minus A2 by A1 plus A1 A2 A1 plus D1 plus A2 A3 கிடைக்கும். அதே மாதிரி கொண்டு வரலாம். எக்ஸட்ரா போட்டுட்டு லாஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து n டைம்ஸ்னு கொண்டு வந்துட்டேன். n டைம் D divided by 1 plus AN minus 1 அப்போ tan inverse of AN minus AN minus 1 by 1 plus AN minus 1 into A கிடைக்கும். ஓகேவா. இதனுடைய ஃபார்முலா மாதிரி இந்த ஃபார்முலா இருக்குது tan inverse of AN minus tan inverse of AN minus 1 மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஆடிங் ஃப்ரம் 1 to எக்ஸட்ரா டைம்ஸ் 3 ஆட் பண்ணோம்னா என்ன பாருங்கள். ஸோ ஆட் பண்ணோம்னா tan inverse of எல்லாத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கிடைக்கும். tan inverse of AN minus A1 by 1 plus. ஓகே. இப்போ என்ன நெக்ஸ்ட் எல்லாம் பாருங்கள் எப்படி சிம்பிளை பண்ணலாம் பாருங்கள். அடுத்த ஸ்டெப் இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா tan inverse of AN minus A1 by 1 plus A1 இது ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம ப்ரூவ் பண்ணி ஆன்சர் ஐடியா புரிஞ்சா. tan inverse of இதை டோட்டல் சிம்பிளை பண்ணுறோம். 10 அப்படி இருக்குது, 10 inverse இருக்குது. இதை சிம்பிளை பண்ணால் AN லாஸ்ட் டேர்ம் அதாவது அதில் வந்து பிக்கஸ்ட் டேர்ம் மைனஸ் A1 ஸ்மால் டேர்ம் டிவைட் பை 1 ப்ளஸ் A1 AN மாதிரி இருக்குது. இப்போ 10 inverse of 10 தீட்டா மாதிரி கிடைக்கும். அப்போ AN minus A1 by 1 plus A1 AN hence proved.
Next question. Example 4.25. Solve sin inverse of x greater cos inverse of x இருக்காங்க. given எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியும் நோட் -1 less than or equal to x less than or equal to plus 1 இருக்கும் tan inverse இருக்கணும். ஓகேவா, அது ரூல்ஸ் அதுதான். ஸோ note that -1 less than or equal to x less than or equal to plus 1 இருக்கணும். adding tan inverse of x on both sides. இது எல்லாத்துலையுமே ஒரு tan inverse x ஆட் பண்ணியாச்சு. அப்போ 1 times 2 times 2 tan inverse x equal to greater ஒரு ஃபார்முலா படிச்சுக்க tan inverse of x plus cos x என்ன பண்ணலாம் π/2. ஓகேவா, அப்போ இந்த 2 கிட்ட கொடுத்துடலாம். அப்போ sin inverse of x greater π/4 கிடைக்கும். x எப்படி இருக்கணும், x greater sin π/4. அப்போ சைனில் இங்கே π/4 கிடைக்கும் 1/√ல் வரும். அப்போ எக்ஸுக்கு எப்படி இருக்கணும், 1/2 பிக்கஸ்ட் ஆன்சர் x greater 1/√2. அடுத்த ஸ்டெப் பாருங்க. தட் therefore since the solution of the interval நமக்கு எப்படி இருக்கணும், -1 to +1 இருக்குங்களா, அப்போ ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 1/√2, 1. therefore x equal to 1/√2. -1 less than or equal to x less than or equal to 1. அதுக்குள்ள என்ன இருக்குது, 1/√2 இருக்கும். ஓகேவா, அதனால் இது வந்து ஓப்பன் இன்டர்வல், இது க்ளோஸ் இன்டர்வல். ஒன்னோடு முடிஞ்சு போய் ஒன்று போகக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4.26. ஸோ தட் cos inverse sin inverse x equal to root of இதை ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இதை தீட்டை எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே மாதம் ஆயிரும் sin theta x ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், தீட்டா எப்படி இருக்கணும், நம்மளுக்கு பிலாங்ஸ் டு -π/2 +π/2 இடையில் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு காஸ் தீட்டா தேவைப்படும். காஸ் தீட்டா equal to root of 1 - sin square தீட்டா வரும். அப்போ ரூட் ஆஃப் 1 - x² போட்டுடலாம். அப்போ சமக்கு பண்ணோம்னா காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் x இருக்குல்ல, காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் x இருக்குல்ல, அதனாகும் காட் தீட்டா மாதிரி ஆயிடுச்சு. காட் தீட்டா, காட் மீன்ஸ் காஸ் பை சைன் தீட்டா. இப்போ காஸ்க்கு வந்து என்ன இருக்கும், ரூட் ஆஃப் 1 - x² போட்டுடலாம். சைன் தீட்டாவுக்கு வந்து x போட்டுடலாம். ஓகேவா. ஸோ இது சம் முடிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4.27. solve tan inverse of 2x plus tan inverse of 3x equal to π/4 if 6x squared less than 1 இருக்காங்க. இந்த tan inverse of 2x plus tan inverse of 3x equal to π/4 இருக்குல்ல, நான் இப்போ tan inverse of 2x plus tan inverse of 3x பார்மலைஸ் பண்ணுறேன். tan inverse of a plus tan inverse of b மாதிரி இருந்துச்சுன்னா tan inverse of a plus b by 1 - ab அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்போ tan inverse of 2x plus 3x by 1 - abனா நமக்கு வந்துடும் 2x into 3x. சிம்பிளை பண்ணால் 6x squared ஆகும். இப்போ 10 inverse of 5x by 1 - x squared that is equal to π/4 கிடைக்கும். இந்த 10 + 1 10 π/4 வரும். tan π/4 1 ஆயிரும். இதை சிம்பிளை பண்ணோம்னா ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 5x equal to 1 into this terms. ஓகேவா, இது சிம்பிளை ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். 1/6 இன்னொன்று 1 கிடைக்கும். அப்போ x equal to 1/6 and x is equal to 1 வரும். ஓகே, அடுத்து x equal to -1 is does not exist. என்னன்னா 6x எப்படி இருக்கு, லெஸ் தென் 1 இருக்கணும். அதனால் x equal to 1/6 is possibility. Next example 4.28. solve tan inverse of x minus 1/x minus 2 plus tan inverse of x plus 1/x plus 2 that is equal to π/4 இருக்காங்க. ஸோ இது பார்க்க போகிற tan inverse of a plus tan inverse of b அது மாதிரி இருக்குது. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா tan inverse of a plus b by 1 - ab இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண tan inverse of first x minus 1/x minus 2 plus x plus 1/x plus 2 divided by 1 into ab போட்டுனா போட்டேன். that is equal to π/4ட்டாங்க. இதெல்லாம் சிம்பிளை பண்ணுறேன். எல்சிஎம் போட்டு சிம்பிளை பண்ண இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஓகேவா, tan π/3 வரும். இது ரெண்டு டேமேட்டர் கேன்சல் ஆயிரும். இது உள்ள மல்டி சிம்பிளை பண்ணுறேன். சிம்பிளை பண்ணி கேன்சல் பண்ணோம்னா ஸோ நோட்டில் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. பட் சிம்பிளை பண்ண கிடைக்கும் 2x² - 4 by கிடைக்கும் -3 வரும். -3 கிடைக்கும். -3 is equal to 1. இங்கே வரும் -3 is equal to 1. ஓகே, அப்படியே -3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ 2x² - 4 is equal to -3. இது அங்கே போச்சுன்னா ஆயிரும் +4 ஆயிரும். சிம்பிள் 1 கிடைக்கும். 2x² is equal to 1. x² is equal to 1/2 வரும். அப்போ x ஆயிரும் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1/2 கிடைக்கும். √1 is 1 divided by √2. ஸோ ஆன்சர் போட்டிருக்கும் போது இந்த ஆன்சர் போட்டிருப்பேன். லாஸ்ட் ஆன்சர் வந்து x² is equal to 1/2, x is equal plus or minus 1/√2. ஓகேவா. ஸோ ஆன்சர் ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.29. எக்ஸாம்பிள் 4.29. சால்வ் cos of sin inverse of x by √1 plus x squared is equal to sin of
காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 இருக்காங்க. வி நோ தட் ஃபார்முலா தெரியும், இது ஃபார்முலா. இரண்டு ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் இந்த ஃபார்முலா. அடுத்து பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை திஸ் டேர்ம்ஸ். இது இன்னும் காஸ் இன்வர்ஸ் கிட்டும்போது காசாக மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்களேன். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா என்ன வரும்? 5 4 3. இது வந்து தீட்டா ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபோடெனிஸ். ஓகேவா? அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 நேரம் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஓகேவா? அதை போட்டிருக்கேன். அப்போ கிட்ட நேரம் உங்கள் நேரம் தீட்டா காட் தேசிகள் 3/4 கிடைக்கும். 3/4. அப்போ சம்மில் யூஸ் பண்ண பாருங்கள். சைன் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. இது சைன் தீட்டா வரும். இது பார்த்தோம்ல, இது என்ன பார்த்துருக்கேன் வெளியே. இது வந்து தீட்டா, இது வந்து தீட்டா. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு π/5. அப்புறம் 1 and 2 கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ 1/√ ஆஃப் திஸ் ஆன்சர் ஈக்குவல் டு π/4/5டா. அப்படி இதை எப்படி கிராஸ் பண்ணிக்க. அப்போ என்ன 1 5 ஆயிரும். 5/4 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது அப்படியே மாற்றிக்கலாம். ரெண்டுக்கும் என்ன ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ண ரூட் கேன்சல் ஆயிரும். இது 525 ஆயிரும். 5/16 ஈக்குவல் டு ரூட் கேன்சல் ஆயிரும். 1 + x². 25 ஈக்குவல் டு 16 அப்படி கிராஸ் பண்ணிட்டு 16 + 16 x². இது மாதிரி கிடைக்கும். சிம்பிளி பண்ண x ஈக்குவல் +or-3 கிடைக்கும். +or-3. நெக்ஸ்ட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஓவர். இப்போ எக்ஸைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸைஸ் 4.5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட். அதில் ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பைன்னு இருக்காங்க. காஸ் பை என்ன சார்? -1. ஓகே, இப்போ சைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படி இருக்கட்டும். எங்கே சைனில் 1 வரும்? sin π/2ல். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -sin π/2. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -π/2 தட் இஸ் ஈக்குவல் டு -π/2. நெக்ஸ்ட்டு 10 அடுத்த கொஸ்டின் இல்லை ஃபஸ்ட்டில் இப்போ செகண்ட் கொஸ்டின். 10 இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் -π/2 இருக்காங்க. 5/2 இருக்காங்க. நான் சேர்ப்பேன், இந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். 10 இன்வர்ஸ் ஆஃப் sin π/2 எடுத்திருக்கேன். ஓகேவா? இது எப்படி பிரிக்க பாருங்கள். இந்த மிக்ஸை மற்ற பாருங்கள். 2π + π/2. சைன் ஆஃப் 360 + தீட்டா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் sin தீட்டா. அப்போ sin π/2. ஸோ -sin π/2. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகலாம். அப்போ நேரம் 10 இன்வர்ஸ் ஆஃப் -sin π/2 கிடைக்கும். இது நேரம் சைன் ஆஃப் -1 நேரம் -1 கிடைக்கும். ஸோ 10 இன்வர்ஸ் ஆஃப் -1 அப்படின்றது π/4 -π/4. ஓகேவா? 10 இன்வர்ஸ் அப்படியே இருக்கும். இந்த இங்கே வரும் tan π/4 மைனஸ் இருக்கனால -tan π/4. இதை நம்ம வந்து இன்சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 10 இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் -π/4 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் -π/4. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் சம். Find the value of the expression of the function of terms of x. First question, sin of cos inverse of 1 minus x. இது ஆல்பா எடுத்துக்கிட்டேன். இப்போ காஸ் ஆல்பா ஈக்குவல் இந்த ஆன்சர் கிடைக்குது. அப்போ சைன் ஆல்பா வேணும். ஃபார்முலா இருக்குல்ல, சைன் ஸ்கொயர்ட் ஆல்பா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பா ஈக்குவல் டு 1. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ சைன் ஆல்பா ஈக்குவல் இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த ஆன்சர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா ரூட் ஆஃப் திஸ் டைம் கிடைக்கும். அப்போ ஆல்பா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2x - x கிடைக்குது. சைன் ஆல்பா இந்த ஆன்சர்ண்டா நமக்கு என்ன கேட்டிருக்கான் பாரு கொஸ்டினில். ஃபைண்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸு ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் கேட்டிருக்காங்க. நமக்கு கிடைச்ச ஆன்சர் சைன் ஆல்பா ஈக்குவல் ரூட் ஆஃப் இந்த ஆன்சர் கிடைச்சி. அடுத்த கொஸ்டின், காஸ் ஆஃப் 10 இன்வர்ஸ் ஆஃப் 3x - 1. இது ஆல்பா எடுத்துக்கலாம். ஆல்பா அப்போ இங்கே tan ஆல்பா ஈக்குவல் டு 3x - 1/1. அப்போ காஸ் ஆல்பா ட்ரையாங்கிள் படம் தெரியும். காஸ் ஆல்பா கொண்டு காஸ் ஆல்பா 1/, திஸ் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, காஸ் ஆல்பா சிம்பிளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணலாம், பின்னாடி கிடைக்கும் அந்த ஆன்சர். நெக்ஸ்ட் அப்படியே தேர்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சைன் ஆஃப் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3√3/2ன்றாங்க. இப்போ இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த √3/2 இருக்குல்ல, சைனில் √3/2 வரும். ஸோ π/3 வரும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் π/3டா சீக்கண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் π/3 கிடைக்கும். இப்போ காஸ் π/3 காஸ் என்ன கிடைக்கும்? உனக்கு வந்து π/3 கிடைக்கும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் π/3டா 1/2 கிடைக்கும். காஸ் இன்வர்ஸில் எக்ஸ்ட்ரா 1/2 வரும், 30 π/6 ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு π/6. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் π/6 ஈக்குவல் டு π/6.
ஸோ ஆன்சர் ஓவர். நெக்ஸ்ட் அதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் செகண்ட் சம். காட் ஆஃப் சைனஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் சைனஸ் ஆஃப் 4/5 இருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கு ஃபார்முலா பண்ண கிடைக்கும் போகிற காட் ஆஃப் 3π/4 சைனஸ் ஆஃப் ப்ளஸ் காஸ் ஆஃப் இதுக்கு பார்த்த போகிறேன் இந்த ட்ரையாங்கிள் போட்டு பார்த்தா மாறிடும். காசினஸ் ஆஃப் 3/5 கிடைக்கும் 3/5. இப்போ காட் ஆஃப் இதில் கிடைக்கும் சிம்பிளி பண்ணி கொடுத்து ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள் 0. எப்படி 0 வரும்? π/2 காட் π/2 கிடைக்கும். அப்போ டோட்டல் ஆன்சர் 0 வருது. என்ன ஆயிரும்? இது ஃபார்முலைஸ் பண்ணால் π/2 தான் எடுப்பாங்க. காசினஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் சைனஸ் ஆல்பா π/2. அப்போ காட் π/2 = 0. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதில் ஃபோர்த் கொஸ்டின். ப்ரூவ் தட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10^2/11 ப்ளஸ் 10^7/24 tan ஆஃப் என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க? 10^1/2 ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இது பார்த்தோம்னா ஃபார்முலா பாருங்கள். tan ஆஃப் a ப்ளஸ் tan ஆஃப் b மாதிரி. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு வந்து ஆன்சர் 10^125/120 கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணோம்னா 10^1/2 கிடைக்கும். இங்கே 10 உதவி கேட்டிருக்காங்க 1/2 ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சைனஸ் ஆஃப் 3/5 மைனஸ் காசினஸ் ஆஃப் 12/13 இந்த ஆன்சர் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இதை நான் ஆல்பா எடுத்துக்கிட்டேன். அப்போ கிட்ட காஸ் ஆல்பா வந்துடும். அது வந்து சைன் ஆல்பா இப்போ ட்ரையாங்கிள் போட்டு நம்ம சைன் ஆல்பா மாற்றி சைன் ஆல்பா π/30 கிடைக்கும். அப்போ ஆல்பா சைனஸ் ஆஃப் π/13 வரும். இப்போ சம்மில் அப்ளை பண்ணால் சைனஸ் ஆஃப் π/13 காசினஸ் ஆஃப் π/12. சப்ஸ்டியூட்டிங் எலிஸ் அப்ளை பண்ணோம்னா சைனஸ் ஆஃப் 3/5 மைனஸ் சைனஸ் ஆஃப் π/13 சைனஸ் ஆஃப் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, இந்த சைன் ஏ மைனஸ் சைன் பி ஃபார்முலா இருக்குது. சைன் ஆஃப் the x into root of இந்த ஃபார்முலா போட்டுருக்காங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா இது எக்ஸ் இது ஒய் மாதிரி இருக்குது. அப்போ சைனஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட் ரூட் ஆஃப் 1 - y² இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் சிம்பிளை பண்ணோம்னா சிம்பிளை பண்ணோம்னா சைனஸ் ஆஃப் இது கிடைச்சா சிம்பிளை பண்ண சைனஸ் ஆஃப் 16/65 கிடைக்கும். செக் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? எந்த கொஸ்டின்? இந்த தேர்டு சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் சம், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Prove that tan inverse x plus tan inverse y tan inverse z இதை கொண்டு வரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். என்ன ஆன்சர் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. இன்னும் சிம்பிளை பண்ணிட்டேன். எல்சிஎம் போட்டு சிம்பிளை பண்ணோம்னா இது இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? LHS. இது என்ன பண்ணிட்டோம்? இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன் ப்ளஸ் 10 ஆட் பண்ணிட்டேன். அப்போ இது ரெண்டுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். சிம்பிளை பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக் எல்சிஎம் போட்டு சிம்பிளை பண்ணோம்னா 10 ஆஃப் இந்த ஆன்சர் வரும். RHS. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். இஃப் 10 ஆஃப் x ப்ளஸ் 10 y ப்ளஸ் கிடச்சிருக்கு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சரி ரைட்னா இது ரெண்டு எடுத்துக்கிடுவோம். இது எடுத்துக்கிட்டேன். 10 ஆஃப் x ப்ளஸ் y ப்ளஸ் z மைனஸ் xyz பை இந்த ஆன்சர் π. ஓகேவா? என்ன ஃபாலோ யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இதுக்கு என்ன வரும்? tan x ப்ளஸ் tan லாஸ்ட் பார்த்தா 3 டேர்ம் இருந்துச்சுல 3 டேர்ம்ஸ். ஸோ அதே பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். π கிடைக்குதா? π. அப்போ என்ன சென்ஸ்லாம் அந்த tan ப்ளஸ் மாதிரி tan பைக்கு என்ன ஆன்சர் 0. அப்புறம் இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இது அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? இந்த 0 இருக்குல்ல, ஸோ tan 0 ஆயிரும். இது மட்டும் கிடைக்கும். இதை ப்ளேஸ் மாற்றினோம்னா இந்த ஆன்சர் தரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ப்ரூவ் தட் tan inverse of x ப்ளஸ் tan inverse of 2x by 1 minus x² இந்த ஆன்சர் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இது ரெண்டுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இப்போ tan inverse of x ப்ளஸ் tan y மாதிரி இருக்குது. உடனே ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளை பண்ணோம்னா எல்சிஎம் சிம்பிளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். tan inverse of 3x minus x³ by இந்த ஆன்சர் வரும். இது சாதாரண சிம்பிளை பண்ணுறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8.